இவர் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா இவரை கூப்பிட்டு சொல்லியிருக்கான். அவன் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி எனக்கு அது சம்மந்தம் இல்லைங்க, நான் வந்து லவ் பண்ணேன், நான் கொலையெல்லாம் பண்ண சொல்லலை, கொலை பண்ணிட்டு அவன் எனக்கு ஃபோன் பண்ணா, நான் வந்து அந்த மாதிரியான கொடூரமான எண்ணம் கிடையாது, நான் செக்ஸில் வந்து அவட்ட விழுந்துட்டேன், ஆனால் அவள் ஒரு செக்ஸ் அடிக்ட், டிக்டாக்னால எக்ஸ்ட்ரீமாக இறங்குவா, இதனால எக்ஸ்ட்ரீமாக இறங்கக்கூடிய ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு கேரக்டர் எனக்கு அப்போ தெரியல. இவன் வந்து பிள்ளைகளை கொண்டுட்டு இப்போ இவங்கெல்லாம் தம்பிகள்லாம் பிரேக்கிங் போட்டான் எல்லா சேனலும், கதறி அழுத அபிராமி, குதித்து அழுத அபிராமி, புரண்டு அழுத அபிராமி. ஏண்டா அவ வந்து குழந்தைய கொன்னதுக்கு அழுதுந்தான்னா பரவாயில்ல, மனம் நொந்து போய் அழுந்தான். தீர்ப்பு வரைக்கும் வந்து நெயில் பாலிஷை போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு 10 பின்னு ஹேர் பின்னை போட்டுக்கிட்டு வந்த நாய் அது கதர்னா அழுதான்னா, அதெல்லாம் அங்கேயே கொன்னான்னா கொல்லாம இருந்தான்னா. நீதிபதி டென்ஷன் ஆகி போய் சாப்பிட, ஏன்னா சராசரி மனிதர்களாக இருக்க முடியாதுங்க. என்னங்க 2 பிள்ளைங்க 2 குழந்தைகளை வந்து விஷம் கொடுத்து பெத்த